ஸோ ஹலோ கைஸ், என் வீடியோ பார்க்க வந்த எல்லா நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. அதாவது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க் புஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் திடீர்னு பார்த்தா ரேம்பேஜ் சீசன் வந்திருக்கு. சரி 2024 ரேம்பேஜ் சீசன், ரேம்பேஜ் பண்டில் போட்டு விளையாடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு நம்ம ரேம்பேஜ் பண்ணுறதை தேடி கிளம்பிட்டோம். எங்கே இருக்குன்னு தெரியல, இதோ இங்கே இருக்குது. ஆஹா, பட் டவுன்லோட் பண்ணியே. சரி 1 செகண்ட். A few minutes later. இதோ நம்புறது ரேம்பேஜ் பண்டல் டவுன்லோட் ஆகிவிட்டது. சரி, ரொம்ப பேசாமல் போய் விளையாடுறாங்கிறது உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கும் கேட்குது. சரி போகலாம், மேட்சுக்குள்ளே போய் இப்போ நம்ம தெறிக்க விட்றோம் மேட்சை. வாங்க, மேட்சுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்துக்கலாம். ஒரு கை பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் கன்னும் AC-8 எடுத்துக்கிட்டேன். வாங்கடா, இப்போ வர்றவனுங்கெல்லாம் மண்டை தெறிக்க போகுது. ஆஹா, ஓவராக பேசுகிறோமா? சரி பார்த்துக்கலாம், இதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது முன்னாடியே ஒருத்த வரான். போடு ஷார்ட்டு. அவனை யாருக்கிட்ட ஓப்பன்லாம் வரக்கூடாது ராசா, வந்தால் இப்படி தான் விழும். மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லாரும் ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. சரி, என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேம்பேஜ் சீசனில் இந்த புக்கு தான் மெயின். இந்த புக்கால் தான் உங்களோட ஸ்கோரை உங்களால் அதிகப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கு எதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த புக்கு வந்து எனிமிக்கு நம்ம எங்கே இருக்குங்கிறத ஈஸியாக காட்டி கொடுக்குது. இதுதான் எனக்கு இதுக்கிட்ட பிடிக்காது. எனிமியும் ஒரு புக் எடுத்து வச்சுருக்கான், அவனை எங்கே இருக்காங்கிறதுக்கு ஈஸியாக காட்டுது. முன்னாடி ஒருத்தர் இருக்கான். போடு. நான் இந்த பக்கம் யாரா? நீ தானா புக்கு வச்சுருக்கியா? வா 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 வா, நல்லா காட்டுது எங்கே இருக்குன்ட்டு. அப்படி வெளியே வா போட்டோம். காய்ஸ், அவனோட பிரெயினை யூஸ் பண்ணிட்டான். பிரெயினை சொன்னேன், பிரெயினை யூஸ் பண்ணிட்டான். சரி, இப்போ வரான், ஒருத்த முன்னாடி வரான். போடு இன்னும் வியவே மாட்டேன். டேய் அப்பா, இன்ச்சு பேர் ஷார்ட் கன் தான்ப்பா. சரி, புக்கை போய் எடுப்போம். என்ன நம்ம டீம்மேட்ஸ் என்ன தான் பண்ணுறானுங்கன்னு தெரியலையே. நாம் 159 இருக்கிறோம், அவங்க 180 போயிட்டுருக்குறானுங்கடா. டாடி சீக்கிரம் என்னடா பண்ணுறீங்க? புக்கை இங்கே கொஞ்சம் எடுங்கடா, கூட கொஞ்சம் பேக்கப் கொடுங்கடா. அப்படி ஐயோ, எங்கேருந்து அடிக்கிறீங்க? ஓ, மேலே உட்காந்துக்கிறியா? பார்த்துட்டேன் ராசா, உன்னை விட மாட்டேனே. எங்கடா வரேன். இப்போ நெக்ஸ்ட்டு டார்கெட் நீ தான்டா. பட் அவனை அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம புக்கை எடுத்துகிட்டு போயிடுவோம். சரி, இருங்கடா, புக்கை எடுக்க விடுங்கடா. எடு வந்துரு. சூப்பர். சரி, இப்போ அங்கே தான் உட்காந்துங்கிறாரா தலைவரே? கொஞ்சம் வெளியே பார்த்தால. ஹலோ, இடி பார்வா, கோல் போட்டு. ஓ, அப்போ அந்த புக்கை இருக்கிறவன் வச்சுருக்கான். சிக்கு. ஆஹா, அடிக்கவே முடியலையே. இல்லை, வேலைக்காகாது. ஏறி போனாதான். இப்போ போய் அவர் அடிக்கிற அடியில் என்ன வாங்குறான்னு மட்டும் பாருங்கள். எங்கடா எங்கே? இதோ இங்கே உட்காந்துக்கான். வா, நான் ஊக்காங்க போட்ட மட்டும் விட்டுருவேன். அவனை டெங்கு நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். அப்போதுலேருந்து மேலே இருக்கிறான், ஆச்சுன்னு இருக்கிறான். வேறு எங்கடா இருக்கு? மேலே இருந்தவனை முடிச்சாச்சு. சரி ரைட்டு. நெக்ஸ்ட்டு அவன் இருக்கான், அதை கீழே ஒருத்தன் நின்றுட்டுருக்கான். ஓப்பனில் போடு. அவனை ஓப்பன்லலாம் நிற்கவே கூடாது. இந்தமாரி நின்னா இப்படி தான் விழும். அங்கே ஒருத்த புக்கு தட்டுருக்கான். போடு. ஹெட்ஷாட் மீந்துச்சுடா. என்னடா சாகவே இல்லை? என்ன ப்ரோ, ஹெட்ஷாட் அழகாக வச்சேன் ப்ரோ, பார்த்தா சாகவே இல்லை. இதுதான் எனக்கு பிடிக்கல. சரி ரைட்டு, பார்த்துக்கலாம். டீம்மேட்டு புக்கு தட்டான். சரி ரைட்டும். எங்கே வாடா. என்ன வியவே மாட்டேன். டேய் போடு. என்ன ஓசிக்கலாடி? என்னடா இவ்வளோ டேமேஜ் கொடுத்தோம். அழகாக ஒரே ஒரு புல்லட் அடிச்சு ஓசிக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு ரெடி. டீம்மேட் சூப்பர். சரி ரைட்டு, ஒருத்தன் ஓப்பன் இருக்கான். போடு. இன்னும் ஹெட்ஷாட் போடு. நாடாடி வியவே மாட்டேன்டா. ஈஸியாட்டின்டா, பார்த்துக்கலாம். சரி ரைட்டு. இங்கே ஒருத்தனையும் காணும். மேலே ஒருத்தர் இருக்கான். அப்படியே போய் அவன் சாத்து ரொம்ப. எங்கே இதோ ஜன்னல் போடு. அவனை ஹெட்டு, பியூர் ஹெட்டு. இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம். எங்கே நெக்ஸ்ட்டு? இதோ கீழே ஒருத்தன். போடு. சரியான ஹெட்டு. நெக்ஸ்ட்டு மாடி கீழே பிடிச்சிட்டேன்னு. இதோ போடு. இன்னும் விழவே மாட்டேங்குது. ஐயா, எங்கே போடு. நான் ப்ரோ, பையன் ரொம்ப ஆட்டம் காட்டுறான். அவனை சிக்குனானா செத்தான். பின்னாடி ஒருத்தன் வந்துட்டானா அதுக்குள்ளே? என்ன 2 பேர் வரீங்க ஒரே இடத்துல? டே ஐயோ, அடிச்சிட்டானுங்களே. சரி பரவாயில்ல, 2 பேராக இருக்கிறதால கொஞ்சம் அவ்வளோவா இதில் நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். 2 பேரும் இருக்கிறதால தான் வச்சுருக்கானுங்க. ஒருத்தனாக இருந்தால் கண்டிப்பாக நானே சாத்திட்ருப்பேன். ரைட்டு. எங்கே ஒருத்தனையும் காணும். இங்கே அங்கே ஒருத்தர் புக்கை எடுத்துகிட்டு உக்காந்துட்டுருக்கான். இதோ இங்கே உட்காந்துட்டுருக்கானுங்க. வாடா, மேலே வாடா. வாங்கடா, போடு. என்ன படுத்துட்ருக்கான் ஒருத்தன்? போடு. என்ன அடிக்கிற? போடு. பாடி தான் ஹெட்டே மாட்டேங்குது. சரி ரைட்டு, எப்படியோ ஒன்று முடித்தோமா?
மச்சமாக ரைட்டு. எங்கே புக்கு ஃப்ரீயாக இருக்கான், புக் எடுத்துக்கலாம். சரி புக் எடுத்துக்கலாம். எனிமி நல்ல வேலை கௌரியில் அவன் பையன். எங்கள் கௌரி போடு. மேலே 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 நிற்காதீங்கடா. அந்த மாதிரி மேலே ஏறினா தானே இப்படி வந்து பின்னாடி ஒருத்தன். இது போடு அவனை பின்னாடி அந்த அடியிட மூவு. எங்கே வாடா விட மாட்டேது ப்ரோ. நான் அடியலான்னு இருந்தேன் ப்ரோ. அவனை சரி விடு, யாராச்சாண்ணே அஷ்டல்ல. ரைட்டு போடு. ஹெட்டு பியூர் ஹெட்டு. எங்கே வாங்கடா வெளியே வாங்கடா. ஃபுல் ஃபார்மில் இருக்கேன்டா. எங்கடா இருக்கீங்க? வாங்கடா. வா ப்ரோ. ஓ போயாவா? சரி ரைட்டு. மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லோரும் ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. அதுக்கப்புறம் சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபையும் தட்டி விட்ருங்க. சரி இப்போதைக்கு இவ்வளோ தான். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.